ரயில் நிலையங்களில் தட்கல் டிக்கெட் வாங்க அதிகாலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை பல ஆண்டுகளாக பயணிகளின் பெரிய கவலையாக இருந்து வருகிறது. இந்த சிரமத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியாக ரயில்வே நிர்வாகம் புதிய டோக்கன் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நடைமுறை ஆகஸ்ட் 1 முதல் மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தில் சோதனை அடிப்படையில் அமலுக்கு வருகிறது. இந்த புதிய முறையின்படி தட்கல் டிக்கெட் முன்பதிவு தொடங்குவதற்கு முன்பே பயணிகளுக்கு டோக்கன் வழங்கப்படும். இதன் மூலம் நீண்ட நேரம் வரிசையில் நின்று காத்திருக்க வேண்டிய அவசியம் குறைவதுடன் முன்பதிவு செயல்முறையும் ஒழுங்குபடுத்தப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதன்படி ஏசி வகுப்பு தட்கல் டிக்கெட்டுகளுக்கான டோக்கன்கள் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை வழங்கப்படும். அதேபோல் ஏசி அல்லாத ஸ்லீப்பர் உள்ளிட்ட வகுப்புகளுக்கான டோக்கன்கள் 9 மணி முதல் 9:30 மணி வரை விநியோகிக்கப்படும். ஆனால் தட்கல் முன்பதிவு தொடங்கும் நேரத்தில் எந்த மாற்றமும் இல்லை. வழக்கம் போல் ஏசி வகுப்புக்கான முன்பதிவு காலை 10 மணிக்கும் ஏசி அல்லாத வகுப்புக்கான முன்பதிவு 11 மணிக்கும் தொடங்கும். முதற்கட்டமாக ஒவ்வொரு முன்பதிவு கவுண்டரிலும் ஏசி தட்களுக்கு 10 டோக்கன்களும் ஏசி அல்லாத தட்களுக்கு 15 டோக்கன்களும் மட்டுமே வழங்கப்படும். பயணிகளின் வருகை மற்றும் தேவையை பொறுத்து இந்த எண்ணிக்கையை சம்பந்தப்பட்ட ரயில்வே நிர்வாகமே மாற்றிக்கொள்ளும் அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த டோக்கன் முறையில் முக்கியமான விதிமுறைகளும் உள்ளன. டோக்கன் பெற்றவரே நேரில் வந்து டிக்கெட்டை பதிவு செய்ய வேண்டும். டோக்கன்களை வேறு யாருக்கும் மாற்றிக் கொடுக்க முடியாது. மேலும் செல்லுபடியாகும் புகைப்பட அடையாள அட்டையை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். இதன் மூலம் இடைத்தரகர்கள் மற்றும் முறைகேடுகளை கட்டுப்படுத்த முடியும் என அதிகாரிகள் கருதுகின்றனர். பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு டோக்கன்கள் 2 பிரிவுகளாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. குடும்ப உறுப்பினர்களுக்காக டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கு ஒரு பிரிவும், தனிநபர்கள் அல்லது குடும்பமல்லாத பயணிகளுக்காக முன்பதிவு செய்பவர்களுக்கு ஒரு பிரிவும் என வழங்கப்பட்டுள்ளன. குடும்பத்தினருக்காக டிக்கெட் பெறுபவர்கள் தங்களது அடையாள அட்டையுடன் பயணிக்கவிருக்கும் குடும்ப உறுப்பினரின் அடையாள ஆவணத்தையும் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். தற்போதைக்கு இந்த புதிய டோக்கன் முறை மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தில் உள்ள முன்பதிவு கவுண்டர்களுக்கு மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சோதனை முயற்சி வெற்றிகரமாக அமையும் பட்சத்தில் இந்திய ரயில்வேயின் பிற மண்டலங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட வரிசை, கூட்ட நெரிசல், கடைசி நேர பதற்றம் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த புதிய டோக்கன் முறை தீர்வாக அமையுமா அல்லது நடைமுறையில் புதிய சவால்களை உருவாக்குமா என்பது பயணிகளின் அனுபவத்திற்கு பிறகே தெரியவரும்.